இரவு 11:48. மழை கொட்டிட்டு இருக்கிற ஒரு நேரம். நகரத்தோட ஒரு பழைய அபார்ட்மெண்ட்ல ஒரு இளம் பெண் தனியா நடந்து போயிட்டு இருக்கா. இருட்டுல அவளுக்கு பின்னாடி ஒரு நிழல். அடுத்த சில நொடிகள்ல ஒரு கொடூரமான கொலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கற்பனை கதைகள்ல வர இந்த இருண்ட சம்பவங்கள் அப்படியே நிஜத்துல நடந்தா எப்படி இருக்கும்? இந்த தேடல்ல மனித மனதோட ரொம்பவே ஆபத்தான ஒரு பக்கத்தை நம்ம பார்க்க போறோம். இது வெறும் ஒரு கொலையோட பின்னணி கிடையாது. மனித மனமே ஒரு கிரைம் சீனா மாற போற ஒரு பயங்கரமான உளவியல் புதிர். மறுநாள் காலையில இன்ஸ்பெக்டர் ஆதித்யா அந்த கிரைம் சீனுக்குள்ள நுழைறாரு. அங்கிருந்த உடலை பார்த்த அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. சாப்டர் 7 அபார்ட்மெண்ட் 308ல இருக்கிற அந்த பெண் சரியா இரவு 11:18க்கு இறக்கிறாள். இது அவர் முந்தின நாள் இரவு படிச்ச ஒரு கிரைம் நாவல்ல இருந்த அதே வரி, அதே நேரம், அதே இடம், அதே கொலை செய்யற முறை எல்லாமே ரொம்ப துல்லியமா பொருந்தது. இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். ஒரு கற்பனை நாவலால நிஜத்துல நடக்க போற ஒரு கொலையோட துல்லியமான விவரங்களை எப்படி முன்னாடியே சொல்ல முடியும்? இது கண்டிப்பா ஒரு சாதாரண கோஇன்சிடென்ஸ் கிடையாது. இந்த வழக்கு ஒரு கொலையாளியை தேடுற சாதாரண விசாரணையை தாண்டி நம்மள முழுமையா உறைய வைக்கிற ஒரு ஆழமான உளவியல் வலைக்குள்ள எடுத்துட்டு போகுது. போலீஸ உண்மையிலே திகழடைய வச்சு அந்த டைம் லைனை கொஞ்சம் பாருங்களேன். முதல் நாள் நாவலோட முதல் சாப்டர்ல சொன்னது போலவே முதல் கொலை நடக்குது. 2வது நாள் சாப்டர் 2 கொலை. ஆனா 3வது நாள் அந்த 3வது சாப்டர் இன்னும் அந்த எழுத்தாளராலேயே அதிகாரப்பூர்வமா எழுதி முடிக்கப்படல. ஆனா நாவல்ல இருக்கிறபடியே அடுத்த டார்கெட் ஏற்கனவே கொல்லப்பட்டுட்டார். போலீஸ் நேரத்துக்கூட நடக்கிற ஒரு பந்தயத்துல தோத்துட்டு இருக்காங்கிறது ரொம்ப வெளிப்படையாவே தெரியுது. இந்த கொடூரங்களை செய்யறது யாரு? இந்த இடத்துல ஒரு வெளிப்படையான சந்தேகம் ஒரு நபர் மேல விழுது. அவனோட பேரு சூர்யா. அந்த நாவலாசிரியரோட ஒரு தீவிரமான ரசிகன். அவனோட எல்லை மீறிய ஈடுபாடு கற்பனைக்கும் நிஜத்துக்கும் இடையில இருக்கிற அந்த கோட்டையை மொத்தமா அழிச்சிடுச்சு. சூர்யாவோட வீடு ஒரு சாதாரண வீடு மாதிரி இல்ல. அது இருள் சூழ்ந்த அச்சுறுத்துற ஒரு தனிமையான கோயில் மாதிரி இருக்கு. அந்த அறையோட உள்ளே கிடைச்ச தடயங்கள் என்ன? சுவர்கள் முழுக்க அந்த நாவலாசிரியரோட புகைப்படங்கள். அவருடைய ஒவ்வொரு கிரைம் புத்தகத்தையும் சூர்யா வார்த்தைக்கு வார்த்தை மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கான். ஆனா இதை எல்லாத்தையும் விட அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அதிகாரப்பூர்வமா வெளிவராத ரொம்பவே ரகசியமான அந்த அன்பப்ளிஷ்டு சாப்டர்ஸ் அவன்கிட்ட இருந்ததுதான். இந்த தடயங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது சூர்யா தான் அந்த கொலையாளி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது இல்லையா? ஆனா போலீஸ் விசாரணையில சூர்யா சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாரையும் அப்படியே உறைய வச்சுது. நான் அவருடைய கதைகளை நிஜமாக்கினேன். நான் அவரோட கேரக்டர். ரொம்ப அமைதியா எந்த ஒரு பதற்றமும் இல்லாம சூர்யா அந்த குற்றத்தை ஒப்புக்கிறான். ஒரு தீவிர ரசிகன் மனநிலை பாதிக்கப்பட்டு புத்தகத்துல வர்றதை அப்படியே காப்பி அடிச்சு கொலைகள் செஞ்சிருக்கான்னு நினைச்சு இந்த கேஸை போலீஸ் முடிக்க முற்படுறாங்க. ஆனா கதை அங்க முடியல. யார் உண்மையான கொலையாளி? இந்த கேள்விதான் இப்போ ஒரு இருண்ட நிழலா நம்ம கண் முன்னாடி நிக்குது. ஏன்னா சூர்யா போலீஸ் பாதுகாப்புல ரொம்ப பாதுகாப்பான ஒரு சிறையில இருக்கான். அவன் வெளியே வரவே முடியாதபடி கதவுகள் ரொம்ப இறுக்கமா அடைக்கப்பட்டிருக்கு. ஆனா திடீர்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு போன் ரிங் ஆகுது. சூர்யா போலீஸ் கஸ்டடியில இருக்கும்போதே நாவல்ல இருக்கிறத போலவே இன்னொரு அச்சுறுத்தலான கொலை அதே சிக்னேச்சரோட நடந்திருக்கு. கொலையாளியோட உடல் வேணும்னா சிறைக்குள்ள இருக்கலாம். ஆனா அவனுக்கு கட்டளையிடுற அந்த ஆயுதம் இன்னும் வெளியே சுதந்திரமா சுத்திட்டு இருக்குங்கிற நிதர்சனம் போலீஸ ஒரு முழுமையான நம்பிக்கையின்மைக்குள்ள தள்ளுது. இப்போ விசாரணை முழுமையா நாவலாசிரியர் ருத்ரன் பக்கம் திரும்புது. எழுத்தாளர் இத முன்பே தெரிஞ்சிருந்தாரா? ஒரு நாவலாசிரியருக்கு எப்படி கொலைகள் நடக்கிற இடமும் நேரமும் இவ்வளவு துல்லியமா தெரியும்? ருத்ரன் மனித மனதோட இருண்ட பக்கங்களை எழுதுறதுல ரொம்பவே வல்லவர். ஆனா அவர் எழுதுறது வெறும் ஃபிக்ஷன் மட்டும்தானா? ஒரு பக்கம் சூர்யா மனதளவுல உடைஞ்சு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம அழுதுட்டு இருக்கிற ஒரு சாதாரண ரசிகன். அவனோட மனம் ஒரு குழப்பத்தோட உச்சம். மறுபக்கம் ருத்ரன் தன் முன்னாடி போலீஸ் நின்னுட்டு இருக்கும் போதும் எந்த ஒரு சலனமும் இல்லாம ரொம்ப அமைதியா காஃபி குடிச்சிட்டு ஒரு முழுமையான சைக்கலாஜிக்கல் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு எழுத்தாளர். ஒருத்தன் வெறும் கருவி, இன்னொருத்தன் அந்த கருவியை இயக்குற மூளை அப்படிங்கிறது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. ருத்ரன் பயன்படுத்தின அந்த மெதுவான பயங்கரமான உளவியல் தந்திரம் என்ன தெரியுமா? சைபர் கிரைம் டீம் சூர்யாவோட லேப்டாப்பை ஆராய்ந்தப்போ ப்ராஜெக்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு அதிர்ச்சியான விஷயம் கிடைச்சது. முதல்ல சூர்யாவுக்கு ரகசிய இமெயில்ஸ் அனுப்புறது, நீ ஒரு ஸ்பெஷலான ஆள்னு சொல்றது. 2வது அவனுக்கு ஒரு நோக்கத்தை உருவாக்குறது, ஏன் கதைகள் உனக்காகவே எழுதப்படுதுன்னு நம்ப வைக்கிறது. 3வது முழுமையான சைக்கலாஜிக்கல் கண்டிஷனிங். எழுத்து மூலமாகவே ஒரு மனிதனோட மனதை கொஞ்சம் கொஞ்சமா இருட்டுக்குள்ள தள்ளி அவனை ஒரு ஆயுதமா மாத்துறது. இது வெறும் எழுத்து இல்ல, இது ஒரு திட்டமிட்ட வன்முறை. 2 முழு வருடங்கள். இது ஏதோ ஒரு நாள்ல நடந்த விபத்து கிடையாது. 2 வருஷமா ருத்ரன் ரொம்ப பொறுமையா சூர்யாவோட மனச ஒரு புத்தகத்தோட கேரக்டர் மாதிரி செதுக்கி இருக்காரு. ஒரு மனிதனோட மூளைய தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர அவர் எடுத்துக்கிட்ட கால அளவு இது. இத பார்க்கும்போது நம்ம மனசோட ஆழத்துல எழும்புற அந்த அச்சுறுத்தலான கேள்வி,
ஒரு மனிதனை இப்படி மாற்ற முடியுமா? ஒரு துளி ரத்தம் கூட சிந்தாம, தன் கையில ஒரு கத்திய கூட தொடாம, வெறும் வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தி ஒரு சாதாரண மனிதனை ஈவு இரக்கமற்ற சீரியல் கில்லரா மாத்த முடியுமா? ருத்ரனோட அந்த கூர்மையான அறிவு அதைத்தான் சாதிச்சிருக்கு. ருத்ரனோட வீட்ல இருந்து ஒரு ரகசிய அறையில கிடைச்ச ஒரு குறிப்பு இதுதான். ஒரு எழுத்தாளர் கதைகளை உருவாக்குறதில்ல, அவர் மனிதர்களை உருவாக்குறார். ருத்ரனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குற்றமே கிடையாது, இது அவருடைய கலை. அவருடைய மாஸ்டர் பீஸ் அப்படிங்கிறது ரத்தத்தால எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இல்ல, நிஜத்துல அவர் உருவாக்குன ஒரு சீரியல் கில்லர் தான் அவருடைய உண்மையான படைப்பு. போலீஸ் ருத்ரனை கைது செய்ய வர்றாங்க. ஆனா அவர் அறையில எந்த பதற்றமும் இல்லாம உட்கார்ந்து தன்னுடைய நாவலோட கடைசி வரிகளை எழுதிட்டு இருக்காரு. கொலையாளி கைது செய்யப்பட்டான், ஆனா கதையோட உண்மையான எழுத்தாளர் இன்னும் சுதந்திரமா இருக்கார். அவர் சிறைக்கு போறது கூட அவர் தன்னோட நாவலோட ஒரு பகுதியாவே பாக்குறாரு. அந்த அசுரத்தனமான அமைதி நம்மள நிஜமாவே நடுங்க செய்யுது. போலீஸ் அவரை வெளியே அழிச்சிட்டு போகும்போது அவருடைய மேசின் மேல ஒரு புதிய மேனுஸ்கிரிப்ட் இருக்கு. அதோட பேரு புக் 2. அதுக்கு கீழே ஒரு பேர் எழுதப்பட்டிருக்கு, இன்ஸ்பெக்டர் ஆதித்யா. ஆமாம், அந்த போலீஸ் அதிகாரிக்கு தெரியாது, அவர் தனக்கே தெரியாம ருத்ரனோட அடுத்த நிஜ வாழ்க்கை நாவலோட நாயகனா, அதாவது அடுத்த புரோட்டாகனிஸ்டா ஏற்கனவே மாற்றப்பட்டுட்டா அப்படிங்கிறது. அந்த இன்ஸ்பெக்டரோட எதிர்காலம் என்னவாகுங்கிற பயம் நம்மள மெதுவா தொத்திக்குது. புக் 2ல அடுத்த டார்கெட் யாரு? ருத்ரனோட இந்த முடிவில்லாத உளவியல் விளையாட்டுல இனி யார் பலியாக போறாங்க? அந்த எழுத்தாளரோட மைப்பேனாவுல இன்னும் எத்தனை பேரோட ரத்தம் காத்துட்டு இருக்கு? ருத்ரன் மெதுவா சிரிச்சுட்டே சிறைக்கு போறது நமக்கு ஒரு மிகப்பெரிய உளவியல் எச்சரிக்கையை விட்டுட்டு போகுது. நாம தினமும் படிக்கிற விஷயங்கள், நம்ம பார்க்கிற தகவல்கள் நம்மள அறியாமலே நம்ம மனசை மாத்திட்டு இருக்கலாம். நாமும் யாரோட கதாபாத்திரமா? உங்க சொந்த முடிவுகளை நீங்க தான் எடுக்கிறீங்களா, இல்ல யாரோ ஒருத்தரோட கதையில நீங்களும் ஒரு சிறு பாத்திரமா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இந்த கேள்வியோட இந்த ஆய்வை நான் முடிக்கிறேன். உங்களை சுற்றி இருக்கிற நிஜங்களை கொஞ்சம் கவனமா பாருங்க.